கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போறதுனால கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு கோல்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது இப்போ கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸே ஆகிக்கிட்டே இருக்கியா. ஸோ இதனால ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூவா வந்து கோல்டு வாங்குறதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகலாம்ப்பா. 15,000க்கு மேல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சவரன் பார்த்தோம் அப்படின்னா 1,20,000க்கு மேல போயிட்டு இருக்கு. இதே 10 சவரன் பார்த்தோம் அப்படின்னா 1,60,000 70,000 இந்த மாதிரி தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வாங்க தயங்கி கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பல வருஷங்களா இருந்த பழைய தங்க நகைகள் எல்லாம் வந்து கொண்டு போய் வித்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா சொல்லுது. அதுவும் கடந்த வருஷத்தை ஒப்பிடுறப்போ, அதாவது கடந்த வருஷம் லாஸ்டா 2025 நம்ம கம்பேர் பண்றப்போ 2026ல பெர்சன்டேஜ் வைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி வித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ குறிப்பா இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்துல பழைய தங்க நகைகளை விற்பனை பண்ற அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் ஒரு மிகப்பெரிய growth இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த டேட்டாவை பத்தி தான் வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சரி, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல கம்பேரிசன் பார்த்துருவோம். 2025 ஆகஸ்ட்ல நம்ம எவ்வளவு தங்க நகைகளை வந்து வித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% வரையும் அளவுல, ஒரு 5% அளவுல போன வருஷம் கோல்டு எல்லாம் வந்து வித்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் அதாவது போன வருஷம் 2026 ஆகஸ்ட் மாதத்துல இந்த டேட்டா சொல்லுது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 2026ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% இதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கோல்டை பொறுத்தவரையும் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மட்டும் பார்க்காம வீட்டில் இருக்க பழைய கோல்டையும் கேஷா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ ஃபாலோ பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாவே மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்கோர்ஸ் வந்து கோல்டோட பிரைஸ் தான். ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 10 கிராம் கோல்டோட பிரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,60,000 70,000 வரையும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பிரைஸ் ஒவ்வொரு நாள் அப்டேட்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதனால முன்னாடி குறைஞ்ச விலையில வாங்கியிருப்பாங்க இல்லையா, முன்னாடி பழைய நகைகள்லாம், இதெல்லாம் நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வாங்கின நகைகளை 70,000 60,000க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ அது 1,30,000 40,000க்கு போகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல இப்போ வந்து நிறைய பேர் வந்து கோல்டை வந்து விற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா பயன்படுத்தாம இருக்கக்கூடிய இந்த லாக்கர்ல வச்சிருக்கக்கூடிய பழைய நகைகள் இருந்தாலும் அதை வச்சிருக்கவங்களுமே வந்து எதுக்குப்பா இருக்கு, நம்ம அதுக்கு பதிலாக கேஷா நம்ம வந்து வச்சுக்கலாம், சும்மாவே தானே லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹை பிரைஸ்ல சேல் பண்ணி மணியா மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ மக்கள் ஃபாலோ பண்றதா வந்து நிறைய டேட்டால சொல்லுது. ஆனா கோல்டையே எல்லாருமே விற்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இதுவுமே ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரீசன் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு அதிகரிக்கு, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எமர்ஜென்சியா நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால சில ஃபேமிலிஸ்க்கு உடனடியாக வந்து கேஷ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான டைம்ல வீட்டில் இருக்கக்கூடிய கோல்டு தான் ஒரு ஃபினான்ஷியல் அசட்டா இப்போ வரையும் செயல்படுது அப்படின்னே சொல்லலாம். அதனால நியூ லோன் எடுப்பதற்கு பதிலாக பழைய நகையை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா பணத்தை பெறதுக்கு சிலருக்கு ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக கூட, ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுனால வந்து கோல்டை விற்கிறாங்களா, இல்லை எதனால கோல்டை விற்கிறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ், அட் த சேம் டைம் வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷர். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற விலையை பார்த்து கோல்டை வந்து வித்துட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் விலை இன்னும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ரிசியேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து 1,30,000க்கு விற்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் இல்லைனா வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 2 லட்சத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ மிச்சம் இருக்க தொகையெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு லாஸா மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே நேரத்தில் கோல்டு ப்ரைஸ் எப்போ வந்து ஒரே டைரக்ஷனில் போகாது இல்லையா. ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே எல்லா கோல்டையுமே அவங்க வந்து சேல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க சேல் பண்ணல. ஸோ வாலட்டிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்குமே தெரியுது. எல்லாத்தையுமே விற்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நகைகளை அவங்களுமே சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் மொத்தத்தையும் விற்றாலும் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், மேபி இன்னும் கீழேயும் போகலாம் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட ஒரு நாலேஜ் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏன் கோல்டு தேவைப்படுது, அதை எவ்வளோ காலம் வந்து வச்சுருக்கணும்,
இப்போ இருக்கு கேஷ் தேவைப்படுதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து கோல்டு விற்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணோம். ஸோ ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை பொறுத்த வரையும் ஜுவல்லரி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் பழைய கோல்டு ஜுவல்லரியை வந்து விற்றாங்க அப்படின்னா அந்த கோல்டு திரும்பவும் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ ஜுவல்லரி கம்பெனிஸை பொறுத்த வரையும் அதை ரீசைக்கிள் செஞ்சு புதிய ஜுவல்லரி தயாரிக்கிறதுல வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். அதாவது நியூ கோல்டு சப்ளை மட்டும் நம்பாமல் ரீசைக்கிள் கோல்டு மூலியமாகவும் அவங்களால இந்த கோல்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக கோல்டோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம் அப்படின்னு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து வாங்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருந்தால் அதுவுமே ஒரு ட்ரெண்டு தான். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய ட்ரெண்ட் இருக்குது. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கின நகைகள்லாம் இப்போ அதிகமான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு பழைய நகைகள் எல்லாத்தையும் கேஷாக மாற்றக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பழைய நகைகளை விற்கிறதுக்கு முன்னாடி பியூரிட்டி, அதே மாதிரி மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டிங் சார்ஜஸ் இதெல்லாம் டெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் பைபேக் ப்ரைஸ் இது எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஓல்டு ஜுவல்லரி, ஓல்டு கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டு வீங்க. அதுக்கப்புறம் கோல்டோட ப்ரைஸை பொறுத்த வரையும் இப்போ ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, கோல்டு வாங்கலாமா இல்லை இப்போ பண்ணுற மாதிரி கோல்டு விற்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மில் உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.